ஹலோ பிளேயர்ஸ், பல மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த PS2 to HDMI கன்வெர்ட்டர் வீடியோவில் PlayStation 2 கவர்மெண்ட் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இறங்கி வேலை செய்யணும், அது என்கிட்ட சொல்லிக்கிட்டு செஞ்சிரும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல நமக்கு தேவையானது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப், அதுக்கப்புறம் ஒரு PlayStation 2. வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Yes, Jalsa. Find out the solution. ரைட், நாம் இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுக்கு தேவையான மற்ற உபகரணங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல நமக்கு தேவையானது ஒரு PS2 to HDMI கன்வெர்ட்டர். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக நமக்கு தேவையானது ஒரு கேம் கேப்சர் கார்டு. என்கிட்ட இப்போதைக்கு இது தான் இருக்குது. அப்புறமா இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு HDMI கேபிள், அதுக்கப்புறம் ஒரு USB கேபிள். ஓகே, நாம் இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம் இப்போ இந்த கேம் கேப்சர் கார்டில் HDMI கேபிளை இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக இந்த கேம் கேப்சர் கார்டுக்கு பவருக்காக USB கேபிளை கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, 2 கேபிள் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த HDMI கேபிளை நம்மளோட PS2 to HDMI கன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த கன்வெர்ட்டர் அப்படியே தூக்கி நம்மளோட PS2 பேக் சைடில் மாட்டிக்குவோம். இதுக்கு அந்த HDMI கேபிளை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணலாம்ல நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம லேப்டாப் ஒத்துழைக்காது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம லேப்டாப்பில் இருக்க HDMI போர்ட் எல்லாமே அவுட்புட் போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ரீசனால் நம்மளால் இந்த HDMI போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக PS2 அத்தியாவசிய உபகரணங்களான பவர் கேபிளையும் ஜாய்ஸ்டிக்கையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக கேம் கேப்சரில் இருக்கிற அந்த USB கேபிளோட ஒரு பக்கத்தை நம்ம இப்போ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முக்கால்வாசி வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சு PS2க்கு நம்ம பவர் கொடுத்தாச்சு. ரெட் லைட் ஏரியா ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே லேப்டாப் ஆன் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆன் பண்ணதும் கேம் கேப்சர் கார்டும் சேர்ந்து ஆன் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் லைட் இது பார்த்தாலே தெரியுது. ஓகே, லேப்டாப் இப்போ ஆன் ஆயிடுச்சு. நாம் இதில் ரீசென்ட்ரல்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நாம் இப்போ PlayStation 2 கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஜூம் பண்ணி காட்டுறேன், டாஸ்க் பாரை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் லேப்டாப்பில் PS2 எமுலேட்டர் போட்டு சீட் பண்ணுறேன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல. நான் ஓகேன்னு காட்டிக்கணுங்கல்ல. நாம் இப்போ PS2 ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் லேப்டாப் நோ சிக்னல்லே தான் இருக்குது. என்ன சவுண்டு மட்டும் வருது, பிக்சரை காணோம். ஒரு வழியாக PS2 லேப்டாப்போட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, சந்தோஷம். இப்போ இதில் என்ன கேமை ப்ளே பண்ணி பார்க்கலாம். கழுவு கிட்டா குட்டிஸ் ஒரு ஸ்மாக் டவுன் ஹியர் கம்ஸ் அப் தான். கேம் ப்ளே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ரெஸ்லிங் கேமில் ஒன்று, ஸ்டோரி கேமில் ஒன்று, ரேசிங் கேமில் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கேமில் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் கண்ட்ரோல் வைஸாக பார்க்கும்போது லைட்டாக லேட்டன்சி தெரியுது. அதனால தான் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. மைக்ரோ செகண்டில் நமக்கு லேட்டன்சி இருக்குது. நானே குத்து மதிப்பாக ஒரு செகண்ட் கேப் விட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்ச் பண்ணி விளாண்டுட்டு இருக்கேன். அதனால தான் எது இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுது. நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன். ஜாய்ஸ்டிக் அண்ட் ஸ்க்ரீனையும் நல்லா கவனிங்க. ஒரு செகண்ட் கேப்பில் தான் நான் மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அண்டர்டேக்கர்கிட்ட மூவ்மெண்ட்டே தெரியும். ஓகே, இந்த கேம் ரொம்ப நேரம் விளாண்டோன்னு தோணுது. ஸோ இந்த கேமை நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரி கேம் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டோரி கேமில் என்ன ட்ரை பண்ணி பார்க்குறது, வேறு என்ன செய்கிறது? அது மட்டும் என்ன விதி விளக்கா? God of War 2 தான். இந்த கிரேட்டோஸ் வந்துட்டாப்பில் சும்மா சங்கு சக்கர மாதிரி கிருட்டுன்னு சுற்றுப்பா. அப்படி போய் சாவட்டு போடாக்கிட்டு பா ஏத் பா. பரவாயில்ல, இந்த கேம் விளாட்றதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் விளாண்டதில் கண்ட்ரோல் லேட்டன்சி கொஞ்சம் இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு ஸ்டோரி கேம் விளாட முடியுது. பட் கம்ஃபர்டபுளாக இல்லை.
ஓகே, விளாண்ட வரைக்கும் போதும்யா. நம்ம கடைசியாக ஒரு ரேசிங் கேம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸ்பீரிமெண்ட்டோட ரிசல்ட்டை சொல்லிடலாம். ரேசிங் கேம்னோடனே பெரிய பைக் ரேஸு, கார் ரேஸுன்னு நினச்சிடாதீங்க. சைக்கிள் ரேஸ் தான். சைக்கிள் ரேஸுன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நாங்கள் மலைக்குள்ளெல்லாம் விட்டுக்கிட்டு தவ விடுவோம். இப்போ பாரு எங்கெங்கே விட்டு அடிக்கிறேன்னு பாரு. ஆத்தாடி, இதுக்கு முன்னாடி விளாண்ட 2 கேமில் கூட ஏதோ கண்ட்ரோல்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி விளாட்ற மாதிரி இருந்துச்சு. இது நம்ம ஒரு பக்கம் அழுத்துனா அது ஒரு பக்கம் போகுது. குண்டக்க மண்டாக்கா எங்கிட்ட போகுது. ஒரு பக்கம் குத்து மதிப்பாக தான் வச்சு விளாட வேண்டியதாக இருக்குது. டாய், அவன் யாரா அவன்? நானே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கலரில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் வந்து முந்திக்கிட்டு இருக்கீங்க. பேசாமல் போயிட்டு வாங்க. ஏழை இப்படா செவிலே குத்த போகிறேன். எப்படியோ ஒரு 36,000 வாட்டி விழுந்து செத்து 5வது ப்ரைஸ் ஆச்சு நம்ம ஜெயிக்க முடிஞ்சே. இங்கே போய் எல்லாத்தையும் அடிக்க வேண்டியது. போ வெளியோடு. ஓகே, நாம் இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்ததில் PS2 லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி விளாண்டதில் ஓரளவுக்கு விளாட முடிஞ்சாலும் அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளால் விளாட முடியல. ஸோ PS2 நம்ம நார்மல் டிவியில் கனெக்ட் பண்ணி விளாடும்போது கொடுக்குற என்ஜாய்மெண்ட்டாக இந்த லேப்டாப்பில் விளாடும்போது வரல. அண்ட் ஃபைனலி நாம் இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு கேமிங் சம்மந்தமாக வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணுன்றது உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த ஒரு காணொலியில் உங்களை சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 5 ரூபா கேமர். நன்றி, வணக்கம்.